சேல்ஸ் ஃபோர்ஸில் நிறைய டாபிக் இருக்குங்க. ஒரு டாபிக் இப்போ நான் படிக்கிறேன். படிச்சுட்டு அடுத்த டாபிக் நான் போகும்போது, முன்னாடி படிச்ச டாபிக் மறந்துருது. இப்படியே மறந்துக்கிட்டே இருந்தா, நான் என்னைக்கு படிச்சு முடிக்கிறது? என்னைக்கு இன்டர்வியூ முடிக்கிறது? எல்லாருக்கும் இந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு படிக்கிற எல்லா டாப்பிக்கும் ஞாபகமாக இருக்கிறதுக்கு ஐ ஹாவ் 5 டிப்ஸ். இதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குலாம் அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. உங்களுக்கும் இதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் நம்பர் 1, வேறு ஆப்ஷனே கிடையாது. நோட்ஸ் எடுத்தே ஆகணும் நீங்கள். எடுக்கக்கூடிய நோட்ஸில் வாட் இஸ் வாட் அண்ட் ஹவ் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் த பிஸ்னஸ், இந்த 2 விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கான்னு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாபிக் எடுக்கிறீங்க. இப்போ ரெக்கார்ட் டைப்னு ஒரு டாபிக் எடுக்கிறீங்கன்னா, ரெக்கார்ட் டைப்னா என்ன, அந்த ரெக்கார்ட் டைப்பு ஒரு பிஸ்னஸ்க்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, இது உங்கள் நோட்ஸில் இருக்கான்னு பாருங்கள். அந்த நோட்ஸை 7 நாளைக்கு ஒரு தடவை எடுத்து ரீவிசிட் பண்ணுங்கள். ஒரு 2 மாதம் கழித்து உங்களை கூப்பிட்டு நீங்கள் ரெக்கார்ட் டைப்னா என்னங்க உங்களை கேட்கும் போது உங்களால் சொல்ல முடியணும். ஒரு ரெக்கார்ட் டைப்பு ஒரு பிஸ்னஸ்க்கு எப்படிங்க ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டாலும் உங்களால் சொல்ல தெரியணும். பட் இஃப் யூ ஃபர்கட், எனக்கு ரெக்கார்ட் டைப்பை வந்து எப்படி கான்ஃபிகர் பண்ணுன்னு தெரில, ஸ்டெப்ஸ் தெரில, ஃபார்முலா தெரில, பரவாயில்ல, இட் இஸ் ஓகே. யாரும் உங்களை வந்து ஸ்டெப்ஸ் தெரில அது தெரிலன்னு சொல்லிட்டு கேட்க போகிறதில்ல. பட் 1 மாதம் 2 மாதம் கழிச்சு ரெக்கார்ட் டைப்னாலே என்னன்னு தெரில நீங்கள் சொன்னீங்கன்னா அது பெரிய பிரச்சனை. அதனால் வாட் இஸ் வாட் அண்ட் ஹவ் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் த பிஸ்னஸ்ங்கிற பற்றின நோட்ஸை தெளிவாக எடுத்து வச்சுக்கோங்க. அது 7 நாளைக்கு ஒரு தடவை எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். முடிஞ்சு போச்சு. டிப் நம்பர் 2 ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. த மோர் யூ டீச் த மோர் யூ லேர்ன். ஆமாங்க, எங்கெல்லாம் உங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு நான் வரேன்டா உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோ அண்ட் டீச் தெம். ஏன்னா இன்றைக்கி ஒரு விஷயங்களை நீங்கள் ஆளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்காக படிக்கிறத விட இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தரணுங்கிறதுக்காக படிப்பீங்க இல்லையா? அப்போ இன்னும் நல்லாவும் இருக்கும். அப்படி மற்றவங்களுக்கு சொல்லித்தரும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் உங்களுக்கு நீங்கள் அவங்களுக்கு சொல்லித்தரலாம். அவங்க வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் வந்து ஒரு டவுட்டை கேட்கலாம். ஐயோ, நான் படிக்கும் போதெல்லாம் இப்படி ஒரு டவுட் எனக்கு வரவே இல்லையே, பரவாயில்ல இவன் கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சொல்லி தருவீங்க. அப்படி நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து இங்கே படித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸ்க்ரீனில் வரக்கூடிய ப்ரொஃபைல் எல்லாருமே பாருங்கள். இவங்க எல்லாருமே லிங்க்டின் ப்ரொஃபைல். இவங்க எல்லாருமே ஏஜேஎஸ்டியில் படித்து போனவங்க. முக்கியமாக அவங்க பண்ண வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அசிஸ்டன்ட் ட்ரைனராக இருந்தாங்க. கோலர்னர் செஷனை மாடரேட் பண்ணாங்க. சரி, அசிஸ்டன்ட் ட்ரைனராக கோலர்னர் செஷன் மாடரேட்டராக என்ன பண்ணுவாங்க அப்படிங்கும் போது, ஒரு கோலர்னர் செஷன் மாடரேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு செஷனை இனிஷியேட் பண்ணிவிடுவார். நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பதில் தெரியுதுங்கும் போது போயிட்டு பதிலை சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு சில கேள்விகளுக்கு இதுக்கு முன்னாடி படித்த டாப்பிக்லேருந்து கேட்டிருப்பாங்க, பதில் தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 1 டே டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு செக் பண்ணிவிட்டு வந்துட்டு மறுபடியும் வந்து அவங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, ஒரு பிரெயினில் ரீவயர் அப்படிங்கிற விஷயம் நடக்கும். நத்திங் பட் ஆல்ரெடி படித்த ஒரு விஷயங்களில் வேறு ஒரு கட்டாயத்தின் பேரில் நம்ம மறுபடியும் போயிட்டு படித்து தெரிஞ்சுக்கிட்டு இப்போ கைட் பண்ணுவாங்க. இதே தாங்க அசிஸ்டன்ட் ட்ரைனர்லையும் நடக்கும். ஸோ உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும்னா, படித்த டாப்பிக்கை ரீவிசிட் பண்ண முடியும். அது ஒரு குறிப்பாக இந்த கோலர்னர் செஷன் மாடரேட்டர், அசிஸ்டன்ட் ட்ரைனராக இருக்கும் போது ஒரு கமிட்மெண்ட்டில் போய் நீங்களே வாலண்டியராக போய் மாட்டிப்பீங்க. வேறு வழியே கிடையாது. அங்கே நீங்கள் என்ன பண்ணி தான் ஆகணும், சொல்லி கொடுத்தே ஆகும். 3வது அசஸ்மெண்ட். எஸ், இங்கே செல்ஃப் அசஸ்மெண்ட் நம்ம பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேரு. அதனால் நீங்கள் என்ன பண்ண, நீங்களே வாலண்டியராக வந்து எனக்கு அசஸ்மெண்ட் எடுங்க, நான் இந்த டாபிக் வரைக்கும் படிச்சிருக்கேன், டேட்டா செக்யூரிட்டி வரைக்கும் படிச்சிருக்கேன், அபெக்ஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஏஜிஎஸ்டி ட்ரைனியாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், யூ கேன் ரைஸ் அ ரெக்வஸ்ட் டு support@agsskilldevelopment.com ஃபார் அன் அசஸ்மெண்ட். அந்த அசஸ்மெண்ட்டில் ஒரு ட்ரைனர் உங்களுக்கு 1-to-1 வந்து நிறைய கேள்விகள் கேட்க போகிறாங்க அண்ட் நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க. அதை அவங்க சரியாக தப்பான்னு சொல்ல போகிறாங்க. இதில் என்ன நடக்கும்னா, நாளைக்கு அசஸ்மெண்ட்னா நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, இன்றைக்கி உட்காந்து உழுந்து பிறண்டு எல்லாத்தையும் உட்காந்து படிப்பாங்க. பொதுவாகவே நம்ம அப்படி தானே, எக்ஸாம்னா அந்த எக்ஸாமுக்கு முதல் நாள் 2 நாளைக்கு முன்னாடி தானே படிப்போம். அதே கேஸ் தான். ஸோ அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த அசஸ்மெண்ட் அட்டன் பண்ணும் போது உங்களுக்கான அகெயின் அந்த டாபிக் ரிவிஷனுங்கிறது நடக்கும். 4வது லிங்க்டின் போஸ்ட். ஒரு வாரத்துக்கு ஒரு லிங்க்டின் போஸ்ட்டாக நான் போடுவேன் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தீர்மானமாக இருங்க. அந்த போஸ்ட் இட்ஸ் ஷுட் பி ஆல் அபவுட் நீங்கள் என்னெல்லாம் படிச்சிங்களோ, படித்த டாப்பிக்கை பற்றி நீங்களே போடலாம். படித்த டாப்பிக்கை பற்றின வீடியோ பேசி போடலாம், போஸ்டர் ரெடி பண்ணலாம், கரோசல் ரெடி பண்ணலாம், ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் கூட ரெடி பண்ணுங்கள். தயவுசெய்து இதில் ChatGPT ஹெல்ப் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ படித்த நோட்ஸை எடுத்து போடும்போது, அந்த லிங்க்டின் போஸ்ட்டை போடும்போது ஐயோ நம்ம ப்ரொஃபைல் ஒரு போஸ்ட்டு போடுறோமே, கரெக்டாக இருக்கணுமே, சரியாக இருக்கணுமேன்னு சொல்லிட்டு 1க்கு 2 வாட்டி நீங்கள் சரி பார்த்து போடும்போது அந்த டாபிக் வந்து இன்னும் ஆளை வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா பதியும். கடைசி டிப்ஸ் இருக்கவே இருக்குது நம்மளுக்கு ட்ரையல் ஹெட். ஸோ ட்ரையல் ஹெட்டில் நிறைய மாடியூல்ஸ் அண்ட் சூப்பர் பேட்சஸ் இருக்கும். அதை என்ன பண்ணுங்கன்னா, மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு செஞ்சு பாருங்கள். ஸோ இந்த 5ம் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரே ஒரு விஷயந்தான், அந்த டாப்பிக்கை
திரும்ப திரும்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரீவிசிட் பண்ணுவீங்க. பட் ஒவ்வொரு தடவை ரீவிசிட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் அதை நீங்கள் படிக்கும் போது அந்த டாபிக் உங்களுக்கு பதியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டாப்பிக்கை பற்றி உங்கள்கிட்ட கேட்கும் போது அந்த வாட் இஸ் திஸ் டாபிக் இஸ் ஆல் அபவுட், இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும், அண்ட் ஹவு இட் இஸ் ஹெல்பிங் த பிஸ்னஸ், இந்த 3 விஷயங்களில் உங்களுக்கு பதிஞ்சிருச்சுனாலே போதும். அதுக்கான ஸ்டெப்ஸ் தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, சின்டாக்ஸ் தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, ஃபார்முலா தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. தட் இஸ் சம்திங் இன்றைக்கி இருக்கக்கூடிய கூகுள், சாட்ஜிபிடி எரால அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிடுவீங்க, ஈஸியாக கடந்து வந்துடுவீங்க. மோஸ்ட்லி உங்களை இன்டர்வியூலையுமே பார்த்தீங்கன்னா இதை தான் எதிர்பார்ப்பாங்க. வாட் இஸ் வாட் தெரியுதா, ரொம்ப சிம்பிள் கேள்வி. வாட் இஸ் சேல்ஸ்ஃபோர்ஸ் தெரியுதா, சேல்ஸ்ஃபோர்ஸ்னால் என்னன்னு தெரியுதா, சேல்ஸ்ஃபோர்ஸ் ஒரு பிஸ்னஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுதா. ஒரு சிச்சுவேஷனை கொடுத்து அந்த சிச்சுவேஷனை சேல்ஸ்ஃபோர்ஸை யூஸ் பண்ணி ரிசால்வ் பண்ண தெரியுதா, தென் யூ ஆர் செலக்டட். இங்கே இந்த சின்டாக்ஸ் தெரியலை, ஸ்டெப்ஸு மறந்துட்டாங்க, ஸ்டெப்ஸை மாற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே யாரும் இன்டர்வியூவில் ரிஜெக்ட் பண்ணதும் கிடையாது. நாளைக்கு நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையுமே இந்த ஸ்டெப்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். பட் ஒரு டாபிக்னா என்னன்னே தெரியலங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வாட் இஸ் வாட் அண்ட் ஹவ் இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் த பிஸ்னஸ்ங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கன்னா நம்ம சொன்ன இந்த 5 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.